வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடண்ட் நேம் என்னமா? பி பிரியா ஃப்ரம் கள்ளிக்குடியில இருந்து படிக்கிறாங்க. பிபிஏல ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேர்ந்து படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து போன ஏப்ரல் மேல 2024 ஏப்ரல் மேல வந்து +2 முடிச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்க சில காரணத்தினால அவங்க அந்த அகாடமிக் 2024ல சேர முடியல. பட் ஈவன் தோ நம்மளோட இதில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எதனால் அவங்களால சேர முடியல, அட்மிஷன் பண்ண முடியலன்ற பற்றி பி பிரியாவே சொல்லட்டும். நான் லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் கவுன்சிலிங் போட்டிருந்தோம். எப்போவுமே 5 கவுன்சிலிங் நடக்கும். இந்த தடவை 2 கவுன்சிலிங் நடந்துச்சு. அடுத்த கவுன்சிலிங் நடக்கலைன்னு சொல்லி அவங்க சொல்லலை. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கிடைக்கவே இல்லை. கடைசியில் தான் சொன்னாங்க. எல்லா காலேஜ்லேயும் போய் சீட் கேட்டோம். செமஸ்டர் வந்துருச்சு, நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர், அதனால் நாங்கள் சீட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் பாஸ்டன் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன். ஜாயின் பண்ணி இப்போ எனக்கு கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே எனக்கு புரியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த வருஷத்துலேயே நான் வந்து ட்ரைனிங்கும் போட்டுருவாங்க அவங்களே. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சதுக்கப்புறம் லா காலேஜ் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷனோட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவுன்சிலிங் 5 லெவல் கவுன்சிலிங் நடக்கும் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. 2 லெவலுக்கு அப்புறம் 3rd லெவல் வரும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வராது கவுன்சிலிங்கில் ரிசல்ட் அவ்வளோ 2 கவுன்சிலிங்கில் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க சரி ஏதோ ஒரு காலேஜ் சேருவோம் அப்படின்னு சொல்லி தேடும்போது எல்லா காலேஜ் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க அவங்களோட ரிலேட்டிவ் மூலிமா. அவங்க ரிலேட்டிவ் இங்கே ஒரு பையன் கமலேஷ்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு. ஸோ அவங்க மூலிமா எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் தான் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ண முடியும். பட் ஈவன் தோ நீங்கள் கிளாஸஸ் சேர்ந்து படிக்கும்போது நெக்ஸ்ட் இயர் இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் நீங்கள் இப்போயே லேர்ன் பண்ணிக்கிட முடியும். அண்ட் அவங்களுடைய ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் அவங்க ஜூன் டு ஏப்ரல் மே வரைக்கும் அட்டன் பண்ண வேண்டிய கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் வந்துன்றது இப்போது அவங்க டிசம்பர் டு நெக்ஸ்ட் நவம்பரில் அவங்க கிளாஸ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை சீக்கிரமாக லேர்ன் பண்ணிடுறாங்க. ட்ரைனிங் அவங்களால சீக்கிரமாக போக முடியும். மேலும் இந்த மாதிரி மாணவர்கள் +2 முடிச்சுட்டு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால டிகிரி நீங்கள் சேராமல் இருந்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக எங்களுடைய காலேஜில் பிபிஏ ஆர் பிஎஸ்சி சேர்ந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் 100% எங்களால் ஜாபோ இல்லை ட்ரைனிங் எதுனாலும் எங்களால் பண்ணித்தர முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.